நாட்டில் உள்ள முன்பள்ளி கல்வி முறையை சீர்படுத்தி அதனை ஒரே தரத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் வரலாற்று சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மாண்புமிகு பிரதமர் கலாநிதி கரினி அமரசூரிய அவர்கள் இதில் விசேட அக்கறை செலுத்தி வருகின்றார். இத்திட்டம் முழுமையடையும் போது முன்பள்ளி தொடர்பான பல குறைபாடுகள் தீர்க்கப்படும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்தார். காரைநகர் புதுவீதியில் அமைந்துள்ள அம்பாள் முன்பள்ளியின் புதிய கட்டட திறப்பு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிள்ளைகளின் ஆளுமை விருத்தியில் முன்பள்ளி கல்வியே முக்கிய பங்காற்றுகின்றது. அதுவே சிறந்ததொரு எதிர்கால சமூகத்துக்கான அத்திவாரமுமாகும். பெற்றோர்கள் பாடங்களை கற்பிக்கும் இடங்களை விட நல்ல பழக்க வழக்கங்களை போதிக்கும் இடங்களிலேயே தங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். சிறு பராயத்தில் அவர்கள் பழகும் நற்பண்புகளே அவர்களை சமூகத்தில் சிறந்தவர்களாக வழிநடத்தும். இலங்கையில் முன்பள்ளிகள் வெவ்வேறு கற்பித்தல் முறைகளை கொண்டுள்ளன. இதனை சீர்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வடக்கு மாகாண சபையால் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு போதாது என்பதை நான் அறிவேன். தற்போதைய நிலையில் அதனை உடனடியாக அதிகரிக்க முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அரசாங்கம் இதனை ஒரு நிரந்தர கட்டமைப்புக்குள் கொண்டு வரும்போது இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கிட்டும். 1970ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இம்முன்பள்ளி இன்று மக்களின் பங்கேற்புடன் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. மக்கள் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்திகள் எப்போதும் நிலைத்து நிற்கும். காரைநகர் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரதேசத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய இக்கட்டடம் அமைந்தமை மாணவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். முன்பள்ளியின் எஞ்சியுள்ள தேவைகளை மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டினூடாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பிள்ளையார் சனசமூக நிலையம் மற்றும் அம்பாள் முன்பள்ளி நிர்வாகத்தினரின் ஏற்பாட்டில் சனசமூக நிலைய தலைவர் என் பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. விருந்தினர்கள் மங்கள வாத்தியங்களுடன் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து புதிய கட்டடத்துக்கான பெயர் பலகையை வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் ஆகியோர் இணைந்து திரை நீக்கம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நாடாவெட்டி கட்டடம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் மாணவர்களின் வரவேற்பு நடனம், பிள்ளையார் நடனம், கும்மி நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் வருகை தந்தோரை வெகுவாக கவர்ந்தன. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் எம் பிரதீபன் அவர்களும், கௌரவ விருந்தினர்களாக காரைநகர் பிரதேச செயலாளர் திருமதி ரஞ்சனா நவரத்தினம், தீவக வலய கல்வி பணிப்பாளர் திருஞான சம்பந்தன் ஞானச்சந்திரன், காரைநகர் பிரதேச சபை தவிசாளர் திரு கிருஷ்ணன் கோவிந்தராஜா, தீவக வலய கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் சிவசுப்பிரமணியம் பவானந்தன் மற்றும் ஓய்வு பெற்ற அதிபர் SK சதாசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பெற்றோர்கள், மாணவர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். 107 பேரின் 142 லட்சம் ரூபாய் பங்களிப்பில் இந்த முன்பள்ளி கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.